அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpoly.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் அட்மிஷன் 2025-26 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல மெனு கொடுத்திருக்காங்க, குயிக் மெனு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த மெனுல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெகுலர் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் டு ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ கோர்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் 2025-26 இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ். அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் பாலிடெக்னிக் காலேஜஸ் கோர்சஸ். சீட் இன் ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் 100% சீட் அண்டர் மெரிட் கோட்டா. சீட்ஸ் இன் சாண்ட்விச் கோர்சஸ் 50% சீட் அண்டர் மெரிட் கோட்டா அண்ட் ரிமைனிங் 50% சீட் அண்டர் ஸ்பான்சர்டு கோட்டா. இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நேட்டிவிட்டி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க இயலும். குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு எதுவும் கிடையாது. மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ், ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. சாண்ட்விச் கோர்சஸ்க்கான மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா SSLC மார்க் ஷீட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிபிகேட், போட்டோ, இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லேட்டரல் என்ட்ரி, அதாவது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அல்லது ITI 2 ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் அட்மிஷன் டு டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ கோர்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு கோர்சஸ் ஆஃபர்ட் இன் த பாலிடெக்னிக் காலேஜஸ் should be submitted ஆன்லைன் போர்ட்டல். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயாலஜி, இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ், டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட் ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டிற்கு விண்ணப்பிக்கலாம். டிஃபரண்ட்லி ஏபிள்டு கோட்டா டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷால் பி டன் பை ranking of all candidates put together. The candidates are selected on the basis of total marks secured in the +2 examination. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியவர்கள் +2 தேர்ச்சி பெற்று மற்றும் 2 ஆண்டு ITI தேர்ச்சி பெற்றவர்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கும் வயது வரம்பு எதுவும் கிடையாது. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ், ஸ்காலர்ஷிப், எஜுகேஷனல் லோன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பார்ட் டைமுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் 10ஆம் வகுப்பு அல்லது ITI தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பார்ட் டைம் டிப்ளமோ கோர்சஸுக்காக விண்ணப்பிக்கலாம். கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கல்லூரிகளில், அதாவது எந்தெந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸுக்காக பார்ட் டைம் கோர்சஸ் வழங்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜஸ் சென்னை, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ். தந்தை பெரியார் EVR கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகளில் பார்ட் டைம் கோர்சஸ் வழங்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மோட் ஆஃப் செலக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 10ஆம் வகுப்பில் 80% மதிப்பெண் எடுத்தவர்கள் இந்த பார்ட் டைம் கோர்ஸுக்காக விண்ணப்பிக்கலாம். அப்புறம் சர்டிபிகேட் ஆஃப் சாண்ட்விச் கோர்சஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சர்டிபிகேட் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு சீட் 2025-2026 ஆண்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் எய்டட் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் டீடைல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இருக்கு. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்
பாலிடெக்னிக் காலேஜஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகள், அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கல்லூரிகளில் அட்மிஷன் வேண்டுமோ அந்த கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிபிகேட் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ட்லி ஏபிள்டு சர்டிபிகேட், எக்ஸர்வைஸ்மெண்ட் சர்டிபிகேட், நார்ம்ஸ் ஃபார் செலக்ஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த சான்றிதழ்களை எல்லாமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து பூர்த்தி செய்து சிக்னேச்சர் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த பேஜிலேயே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க லேட்டரல் என்ட்ரி, நேரடி 2ஆம் ஆண்டு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெகுலர் 1ஆம் ஆண்டு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் இருக்கு. பார்ட் டைம் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரெகுலர் என்ட்ரி ஸ்பெஷல், அதாவது ஒன்லி ஃபார் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ முடித்தவர்கள் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி, ஸ்பெஷல் ரெகுலர் என்ட்ரி ஸ்பெஷலுக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேட்டரல் என்ட்ரியா இல்ல ரெகுலரா, பார்ட் டைமா, ரெகுலர் ஸ்பெஷல் என்ட்ரியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணி இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் பேஜ் ஓபன் ஆகும். இதுல புது யூசரா இருக்கும்போது நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். அதுக்காக இங்க ஆப்ஷன் இருக்கு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் பண்ணி உடனே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், தொடர்பு எண், பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க லேட்டரல் என்ட்ரி, நேரடி 2ஆம் ஆண்டு அல்லது ரெகுலர் 1ஆம் ஆண்டு, பகுதி நேரம் பார்ட் டைம், ரெகுலர் என்ட்ரி ஸ்பெஷல் 1ஆம் ஆண்டு. இந்த அப்ளைங்கிற டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். அப்ளிகேஷன் பேஜ் 8 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்டடி டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், காலேஜ் செலக்ஷன், ப்ரீவியூ இன்ஃபர்மேஷன், அப்லோடு டாக்குமெண்ட், ஃபைனலா ஃபீ பேமெண்ட். பர்சனல் டீடைல்ஸ்ல தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பாதுகாவலர் பெயர், தாய் பாதுகாவலர் பெயர், தாய்மொழி, தந்தை பாதுகாவலரின் தொழில், பெற்றோர் பாதுகாவலர் ஆண்டு வருமானம், பிறந்த தேதி, பாலினம், வயது, குடியுரிமை, பூர்வீகம், குடிமை பூர்வீகம், ரிலீஜன், சமுதாயம், சாதி, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். எக்ஸர்வைஸ்மென்ட் அல்லது விளையாட்டு வீரர்கள் அல்லது டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல எல்லாமே பூர்த்தி செய்து, அப்புறம் ஸ்டடி டீடைல்ஸ், ஸ்டடி டீடைல்ஸ்ல அவங்க படிப்பு விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அகாடமிக் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து, 5ஆவதாக காலேஜ் செலக்ஷன், உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் எந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்க்கை வேண்டுமோ அந்த காலேஜ் செலக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பூர்த்தி பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். உங்க அப்ளிகேஷன் ப்ரிவியூ இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் தேவைக்கு ஏற்ப. அதன் பிறகு ஃபைனலா ஃபீ பேமெண்ட் பண்ணணும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தையும் இணையதளம் வழியாக செலுத்தி உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் பதிவு செய்யப்படும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியல் வெளியிடுவது, செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.